நந்தன மாசிலாமணி சார், வணக்கம் சார். இப்போதைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக பங்குச்சந்தையானது ஒரு 1000 புள்ளிகள் சென்செக்ஸ் வந்து உயர்ந்திருக்குது. தங்கம் விலை வந்து 62,000 ரூபாயை நெருங்கி இன்று ஒரு 120 ரூபாய் ஒரு சவரனுக்கு வந்து உயர்ந்திருக்குது. இந்த பங்குச்சந்தை இப்போதைக்கு பங்குச்சந்தை ஒரு 23 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருந்த சூழ்நிலையில் இப்போது இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்பாக 11 மணிக்கு தாக்கல் செய்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த இரண்டின் உயர்வுக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? எப்பயுமே வந்து இந்த ஷேர் மார்க்கெட் விலை ஏறுதுனாக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு விலை ஏற்றுவாங்க. இந்த பட்ஜெட் நல்லா இருக்கும், கார்பரேட்டுக்கு வந்து வசதியாக இருக்கும், இது இன்னும் நிறையா பண்ணுவாங்க நம்பிக்கையில் இந்த சென்செக்ஸ் ஏறும். பட்ஜெட்டில் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி என்னன்னாக்கா குறையும். இது என்னன்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பணம் வச்சுட்டாங்க உலகம் முழுக்க. இப்போ வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. அவங்களுக்கு முதலீடு செஞ்சு அவங்க எனக்கு அவ்வளோ பணம் வச்சுருக்கு, ட்ரில்லியனில் பணம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல சேஃபான கண்ட்ரி, அது மாதிரி கண்ட்ரி வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் நேஷன் ரொம்ப குறவாக இருக்கிறதுனால இந்தியா மாதிரி நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும்னாக்கா ஒரு தேசத்தை வளர்ச்சி அமிர்தமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ள இந்தியாக்குள்ள வரும். நமக்கு எப்பயுமே வந்து இந்த தங்கமும் ஷேர் மார்க்கெட்டும் ஒன்றா ஏறாது. ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது தங்க விலை மிதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் வீக்காக இருந்தால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும். இதோட சேஃபாக பண்ணுறாங்க தெரியுது. தங்கத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எனக்கு டக்குன்னு அடி வாங்கிச்சுனாக்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு இண்டிகேட்டர் நமக்கு. ஓகே, இந்த பங்குச்சந்தையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காலகட்டம் வந்து இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக இந்த மாற்றம் வந்து திடீரென இந்த உயர்ந்திருக்குது. இதே போல் அந்த தங்கத்தின் விலை வந்து இந்த தடவை குறையும்னு எதிர்பார்த்தாங்க. பொதுவாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு பிறகு அல்லது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை தொடர்ந்து குறையும்னு பார்த்தாங்க. ஆனால் தொடர்ந்து ஏறிட்டே இருந்தது. இன்றைக்கி மேலும் அது அந்த 62,000 நெருங்கி இருக்கிறது ஒன்று. மற்றொன்று மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது விலைவாசி உயர்வு. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பெட்ரோல், டீசல் இவற்றின் வந்து விலை உயர்வு வந்து இந்த கச்சா எண்ணெய் வந்து விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து குறைந்துக்கிட்டே இருந்தாலும் இப்போதும் இந்த பெட்ரோல், டீசல் விலை வந்து நம்ம நாட்டில் வந்து அண்டை நாடுகளான இந்த இலங்கை, பாகிஸ்தானை விட அதிக அளவில் இருக்குதுன்னு பேசப்படுது. அதை குறைப்பதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று இந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவரின் உரை மற்றும் நேற்று இந்த பொருளாதார ஆய்வறிக்கை ஆகியவற்றில் இது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் இளைஞர் மற்றும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இவை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை மற்றும் இந்த பெட்ரோல், டீசலின் விலை அது குறைவதற்கான, அதாவது மிடில் கிளாஸை டைரெக்டாக உடனடியாக அட்டாக் பண்ணுறது, அந்த வீட்டு பட்ஜெட்டில் அட்டாக் பண்ணுறது இதுதான். ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, கச்சா எண்ணெய் விலை குறையும் ஆனால் எரிபொருள் விலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே நிர்மலா சீதாராமன். அப்போ இதற்கு என்ன காரணம் சார்? கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் எரிபொருள் விலை குறையணும். அதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு பொருளாதார ஒரு செயல்பாடுன்னு சொல்லலாம். ஏன் அது குறையவே மாட்டேங்குது? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நந்தன் மாசிலாமணி சார்? விலைவாசி ரெண்டா பார்க்குறோம். ஒன்று வந்து உணவு உற்பத்தி வந்து அதிகமாச்சுனாக்க விலை குறையும் நமக்கு. இப்போ நம்ம பார்த்து எடிபிள் ஆயில், நம்ம உப்பு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் வந்து உக்ரைனில் ஒரு சண்டை வந்ததுனால நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் வராதனால விலை ஏறி போச்சு நமக்கு. இப்போ பாம் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து அந்த நாடு பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா 29 கோடி தான் நம்ம ஜனத்தொகையே இருக்காங்க. நம்ம 140 கோடி. நம்மகிட்ட நிலம் ஜாஸ்தி இருக்குது. நாம் வந்து அந்த எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி அதிகமாக பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம 145 கோடி ஜனங்களுக்கு நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். நாம் அதில் தான் கவனம் செலுத்துவாங்க. வந்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அது பண்ணால் தான் விலைவாசி கட்டுக்கு வர முடியும். இன்னொன்று வந்து இந்த டாலர் விலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வச்சு தான் நம்மளுடைய ரூபாவோட மதிப்பு ஏறும் இறங்கும். இப்போ நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், குறைச்செல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா ரூபாவோட விலை வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சி அடைப்பது என்ன ஆகுதுனாக்கா நம்ம கூடுதலாக பணம் கொடுத்து நம்ம ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த விலை ஏறுது நமக்கு. அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா கச்சா எண்ணெய், அது விலை ஏற நமக்கு என்னதுனாக்கா இங்கே வந்து பெட்ரோல், இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் விலை ஜாஸ்தியாக தான் செய்யும். அது ஆச்சுன்னா கூடுதலாக இன்னும் வந்து நடுத்தர மக்களுக்கு சுவை அதிகமாக தான் போகும். ஒன்று நம்ம ரெண்டுத்துலேயே கவனம் செலுத்தணும். ஒன்று வந்து ஆல்டர்னேட் எனர்ஜியும் கண்டுபிடிச்சாங்க நமக்கு. அதாவது நம்ம வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோர் இம்போர்ட் பண்ணுறோம் ஆயில். ஏன்னா நம்மகிட்ட ஆயில் வந்து நம்மகிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்மகிட்ட கிடையாது. அப்போ நம்ம ரினியூவபிள் எனர்ஜி ஒன்று தெர்மல் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ரினியூவபிள் எனர்ஜி இன்னும் பண்ணணும். விண்ட் எனர்ஜி பல சோர்சஸ் இருக்குது. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்ம ஒன்றுத்தையும் நம்பிட்டு இருந்தாக்கா நமக்கு
வந்து அடி வாங்கணும் இருக்கு. அப்போ நம்மகிட்ட அந்த உள்நாட்டில் இருக்கிறத நம்ம எனர்ஜி என்பது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாகும். அப்புறம் நம்ம வந்து அந்நிய செலவழி பல வகையில் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம சாஃப்ட்வேரில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 மில்லியன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அது மூலம் வருமானம் வருது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மூலம் வருது. நமக்கு மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் என்ன காரணம்னாக்கா நமக்கு இந்திய கவர்மெண்ட் வந்து ஆர்டிக்கு நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, ரிசர்ச் டெவலப்மெண்ட் எல்லா ஃபீல்டும் சரி, அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஓரளவு இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஓரளவு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில்.